மக்கள் எல்லாம் தங்களுடைய மதத்துக்கு
இந்த முஸ்லிம் என்கின்ற பெயரை நமக்கு யார் காட்டி தந்தது அப்படின்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முஸ்லிம் என்கின்ற பெயரையே நமக்கு கொண்டு வந்தவர்கள். இதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வத்தபி மில்லத இப்ராஹிம், நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள். அவர்தான் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், யூதர்கள் என்று நசராக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில முஸ்லிம் என்கின்ற பெயரை நமக்கு ஏற்படுத்தி தந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இப்ராஹிமை பற்றி சொன்ன ஒரு செய்தி ஹதீஸ்கள்ல காண முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றமும் இருந்ததாம். எனவேதான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு தம் தோழர்களுக்கு உபதேசம் செய்யும் போது ஒரு செய்தியை சொல்றாங்க. உலிதத்திலே லைலத்தன், இன்று இரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியர்கள் மூலம் ஆண் குழந்தை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமையின் மூலம் ஆண் குழந்தை பிறந்துச்சு. மாரியத்துல் கிப்தியா என்று ஒரு அடிமை இருந்தாங்க நபிக்கு. இந்த அடிமையின் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இதைத்தான் சொல்றாங்க உலிதத்திலே லைலத்தன் குலாமுன். குலாம் என்று சொன்னால்
தங்கியிருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னக்கும் அலா இர்சின் மின் இர்சி அபீக்கும் இப்ராஹீம். நீங்க இந்த அரபா வெளியில பெருவெளியிலே அமர்ந்து மேலான வணக்கத்தை நீங்கள் செய்து கொண்டு இருப்பதும், இதை தொடர்ந்து செய்யக்கூடிய எல்லா அமல்கள் இருக்கின்றதே நபி இப்ராஹிமுடைய வழி, அவருடைய வாழையடி வாழை இது என்று ஹஜ்ஜுடைய அமல்களை குறித்து நபி சொல்லும்போது, இதெல்லாம் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திட்ட வணக்க முறை என்று சொல்லி ஹஜ்ஜிலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் நினைவு கூறப்படுகின்றது. இவ்வளவு தனி சிறப்புகள் நபி இப்ராஹிமுக்கு ஏன்? குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க. ஈமான் கொண்ட மக்களாகிய நம்மளுக்கு யார் முன்மாதிரி என்று அல்லாஹ் பேசும்போது இரண்டு நபிமார்களை மட்டும்தான் குறிப்பிடுறோம். உங்களுக்கு முன்மாதிரி யாரு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நபிமார்களை மட்டுமே குறிப்பிடுகின்றார். சூரத்துல் அஹ்ஸாப் என்கின்ற அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி. முதல்ல முஹம்மது நபியை குறிப்பிடுறோம். அடுத்து மும்தஹினா என்கின்ற ஒரு அத்தியாயத்தில் நபி இப்ராஹிம்
இல்லாமல், யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் அப்படியே அடிபணிந்து விடுவார்கள். வான அவ்வல் முஸ்லிமீன், வழிபடுவதில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்பதில் உடனே தாமதிக்காமல் செய்து விடுவார்கள். நபி இப்ராஹிமுடைய தனி சிறப்புகள்ல இது இரண்டாவது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 80வது வயதிலே தான் சுன்னத்து பண்ணிக்கிறணும் என்ற உத்தரவை அல்லாஹ் போட்டான். அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தது. 80 வயதாகிவிட்ட ஏகத்துவத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த கட்டளை வந்த மாத்திரத்திலேயே தச்சர்கள் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான ஆயுதத்தை வைத்து நறுக்கிவிட்டார். வேதனை, கடும் வேதனை, வேதனை துடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஹத்தனா செய்யணும்னு தான் நான் சொன்னேன், அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லலையே, ஏன் இவ்வளவு அவசரப்பட்டுட்டீங்க? சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உன்னுடைய கட்டளையை, உன்னுடைய கட்டளையை லக்கரித்து ஐயோஹிர, உன்னுடைய கட்டளையை நான் பிற்படுத்துவதை நான் வெறுத்தேன். இது அல்லாஹ்வுடைய கட்டளையாயிற்றே, அதை மறுகணமே செய்யணுமே என்கின்ற உந்துதல்ல நான் இப்படி செஞ்சிட்டேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று வரலாறு வருகிறது. எதற்கு சொல்லுகிறேன்? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சுன்னு சொன்னா அதை உடனேயே தாமதிக்காமல் அதை கடைபிடித்து விடுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டாவது சிறப்பு இது. இதுல உள்ளதுதான் அன்னை ஹாஜரையும் இஸ்மாயிலையும் மக்கள் சஞ்சாரமற்ற இடத்தில் விட்டு சென்றது. நபி இஸ்மாயிலை அறுத்து பலி கொடுக்க தயாரானது எல்லாம் இந்த கட்டளையை உடனே நிறைவேற்றணும் என்பதனால. மூன்றாவது சிறப்பு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்ப சலீம் என்று சொல்வார்கள். கல்ப சலீம் என்ன? அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும். யாரையும் குறை பேசி நம்முடைய உள்ளத்தை அழுத்தாக்குறது, யாருடைய குறையை கேட்டு தன்னுடைய உள்ளத்தை அழுத்தாக்குவது என்கின்ற நிலைமை இல்லாமல் பரிசுத்த உள்ளத்துக்கு சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு படிப்படி தரக்கூடியதுதான். இணை வைத்தல் ஆகவே ஆகாது. அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை தாமதிக்க கூடாது. நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கு. இந்த மூன்று ஒழுக்கமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிய உபதேசம். இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சோம் இன்ஷா அல்லாஹ். சில தினங்களே இருக்குது ஹஜ் பெருநாளுக்கு. இந்த சில தினங்களுக்குள்ள சில சட்டங்களை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுல முதலாவதாக
முந்தைய ஆண்டுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகக்கூடிய நோன்பு, மகத்தான நோன்பு, கண்ணியப்படுத்தப்படி சொல்லப்பட்ட நோன்பு. எனவே துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது தினம் என்பது வருகிற புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாலை வைத்து புதன்கிழமை நோன்பாளியாக இருக்க வேண்டும். இது ஒரு சட்டம். இரண்டாவதாக துல்ஹஜ் மாதத்தினுடைய பேர் 9 ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. தாண்டி சொல்றேன், புதன்கிழமை ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து 23 பரலான தொழுகைகளுக்கு பிறகு ஒரு முறை தக்பீர் சொல்லிக்கிறோம். ஜமாத்தோடு சேர்ந்து சொல்றா, ஜமாத்தோடு சொல்லப்படும். நீங்க ஜமாத்தை தவறு விட்டீங்கன்னு சொன்னா தனியாக தொழுதாலும் ஒரு முறை தக்பீர். இது இரண்டாவது. மூன்றாவதாக குர்பானி. ஹஜ்ஜுக்கு நாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அளவில் குர்பானி. நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டியது போல கண்ணியப்படுத்த வேண்டிய ஒன்றை நாம் கண்ணியப்படுத்த தவறும் போது சோதனைகள் நமக்கு வந்தது. துல்ஹஜ் மாதத்தில் குர்பானியில் ஒட்டகம் குர்பானி கொடுக்கணும். இன்னைக்கு கோர்ட்டே அது தடுக்குது. மாடு குர்பானி கொடுக்கலாம்னு சொன்னா பயங்கர எதிர்ப்புக்கு மத்தியில இந்த சமுதாயம் வாழுது. இவ்வளவு பெரிய சோதனைகள் ஏன் அப்படின்னா, குர்பானி என்கின்ற அமல் விஷயத்தில நாம் பொதுவோக்கானவர்களாக இருக்கிறோம். ஏனைய நாட்கள்ல எதற்காகவோ வீண் விரயமாக எத்தனையோ ஆடுகளை அறுத்து நாம் பலியிடுகின்றோம். ஆனா துல்ஹஜ் மாதத்துல நம்மின் மீது கடமையாகிய அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய வணக்கம் என்று மதித்து இந்த குர்பானி என்கின்ற அமல்களை நாம் செய்ய எல்லா